இந்த ஒரு கேள்வி என்னை கேட்காத ஆளே இல்லை. ஆட்டிசம் இப்போ ஏன் இவ்வளோ அதிகமாயிடுச்சு? இதுக்கு மெயின் ரீசன் அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் டாக்டர் கிட்ட போகிறாங்க. டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா வெல் டிஃபைன்டாக இருக்குது. அதனால நம்ம டயக்னோசிஸ் பெட்டராக இருக்குது, நம்பர்ஸ் அதிகமாக தெரியுது. ஆனால் இது போக முன்னாடி இல்லாத நிறைய என்வாயன்மெண்டல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ அதிகமாகிடுச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 அட்வான்ஸ் பேரண்டல் ஏஜ். அப்பா அம்மா வயசு அதிகமாக, எஸ்பெஷலி அப்பாவோட வயசு அதிகமாக ஆட்டிசம் வர தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. ரெண்டாவது மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ். அந்த ப்ரெக்னென்சி பீரியட்ல அம்மா ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் என்வாயன்மெண்ட்ல இருக்காங்கங்கிறது கூட ரிஸ்க் ஃபேக்டர் தான். மூணாவது எக்ஸ்ட்ரீம் ப்ரீடேர்ம் டெலிவரி. 28 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க முன்னாடி சர்வைவ் பண்ணுறதே கஷ்டம். இப்போ நம்ம மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டில் சூப்பராக நம்ம அவங்கள கொண்டு வந்துடுறோம். நாலாவது இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஸ்க்ரீன். ஆட்டிசம்ங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஜெனட்டிக்லி ப்ரீடிஸ்போஸ் சில்ட்ரனுக்கு, அதாவது ஜீன்ஸ்லேயே ஆட்டிசம் வர தன்மை உள்ள குழந்தைங்க கிட்ட இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆட் ஆகுறப்ப இந்த ஆட்டிசம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. இதனால தான் இப்போ நம்பர்ஸ் நமக்கு இவ்வளோ அதிகமாக தெரியுது. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.